தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக உள்ளதாகவும் சட்டப்பேரவை தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்றும் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் உறுதிபட தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொண்டார். 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயர் நீக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஒன்றிய பாஜக அரசிற்கு கண்டனம் தெரிவித்தும் தைலமூட்டு பகுதியில் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அவர், அன்னை சோனியா காந்தியின் கனவு திட்டமான மகாத்மா காந்தி திட்டத்தை முற்றிலும் நிறுத்த ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் வரலாற்றை மாற்றும் நோக்கத்துடன் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். மகாத்மா காந்தி இந்த ஊரக வளர்ச்சி திட்டம், மன்மோகன் சிங் அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டம், அன்னை சோனியா காந்தியின் கனவு திட்டம், வேலையில்லா இருக்கிறவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை தரக்கூடிய கிராமங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த தருணத்தில், அதாவது இப்போ பாஜக அரசோட நோக்கம் என்னன்னா, நம்ம என்னெல்லாம் பண்றோமோ அதெல்லாம் ஒண்ணு அவங்க பண்ண மாதிரி கொண்டு வரணும், இல்லாட்டி அதை திருத்தத்தை கொண்டு வந்து நாங்க தான் மாத்தணும்னு சொல்லணும், இல்லாட்டி அதை நிறுத்தணும். இதுதான் அவங்களோட நோக்கமே. இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட துணைத் தலைவர் அஜய் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விளவங்கோடு தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் விமல்ராஜ், துணைத் தலைவர் விஜயன், முன்னாள் மாவட்ட இளைஞர் அணி காங்கிரஸ் தலைவர் திவாகர், இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர் ஜெய்சிங், இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட துணைத் தலைவர் பால் ஜெபசிங், அகில இந்திய பொதுக்குழு உறுப்பினர் ரத்னகுமார், மாநில பொதுச் செயலாளர் ரமேஷ்குமார், மாநில காங்கிரஸ் மீனவர் அணி தலைவர் ஜோர்தான் உள்பட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விஜய் வசந்த் எம்பி, கூட்டணி குறித்து அகில இந்திய காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்கும் என்றும் காங்கிரஸ் கூட்டணி வலுவாக உள்ளதாகவும் தெரிவித்தார். மோடியின் தமிழக வருகை தேர்தலில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்றும் உறுதிபட கூறியுள்ளார். கண்டிப்பாக இது கூட்டணிக்கு எந்த ஒரு பின்னடைவும் ஏற்படுத்தாது. ஏன்னா இதே போல போன தேர்தலிலும் கூட தான் மோடி அவர்கள் இதே கூட்டணி மேடையில் எல்லாரும் அறிமுகப்படுத்தி எல்லாம் செய்தார்கள். ஆனால் அவருடைய ரிசல்ட் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். மக்கள் தெளிவாக உள்ளார்கள். கண்டிப்பாக எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லுங்கள். முன்னதாக INTUC சார்பில் மூஞ்சரை பகுதியில் தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசிய விஜய் வசந்த் எம்பி, ஒன்றிய அரசு ஒரு சில கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் இந்தியாவை அடமானம் வைத்துள்ளதாக விமர்சித்தார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பிரதமராகும் வகையில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். எல்லா விதத்திலும் விலைவாசிகள், எல்லா விதத்திலும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு விரோதமான ஒரு ஆட்சி அமைத்துக் கொண்டு ஒரு சில கார்ப்பரேட்டுக்காக இந்த நாட்டை அடமான வைத்துக் கொண்டும் இந்த பாஜக அரசை எடுத்து எறியக்கூடிய நேரம் வந்துவிட்டது. ஆனால் நாம் எல்லாம் ஒரு மனதோடு ஒன்றாக இருந்து நாம் செயல்பட்டால் கண்டிப்பாக இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். வருங்காலத்தில் ராகுல் காந்தி அவர்கள், மக்கள் காவலர் ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக்கும் வரை நாம் எல்லாம் அயராது உழைக்க வேண்டும். இந்த இடத்தில் கொண்டு வருகின்ற தேர்தலில் நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து மாபெரும் வெற்றியை இந்த தொகுதிக்கு வழங்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் விளவங்கோடு சட்டப்பேரவை உறுப்பினர் தாரகை கத்பட், மாவட்ட தலைவர் பினுலால் சிங் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.